ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் ஹர்சுவை கிச்சன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சில்லி பஜ்ஜி எப்படி ரொம்பவே ஈஸியாக வீட்டில் செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த சில்லி பஜ்ஜி செய்கிறதுக்கு நம்ம 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் ரொம்பவே கம்மியாக தான் சேர்த்துக்கலாம். நம்ம செய்ய போகிறது மிளகாய் பஜ்ஜி, அதனால் ரொம்பவே கம்மியான மிளகாய் தூள் தான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு ஓமம் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துக்கோங்க. நல்ல ஃப்ளேவராக இருக்கும், உங்களுக்கு டைஜஷனுக்கும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறோம். இது நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். அந்த பஜ்ஜி ரொம்ப சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு இதை நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கெட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு மாவு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் அவுட்டர் லேயரில். தண்ணியாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த மிளகாயில் அந்த மாவு ஒட்டாமல் அப்படியே வந்துடும். ஸோ மிளகா மட்டுமே தெரியும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஓரளவு இந்த தோசை பேட்டர் பக்குவத்தில் ரெடி பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 3 பஜ்ஜி மிளகாய் எடுத்துக்கிட்டேன். இதை நீங்கள் இந்த மிளகாவை நீங்கள் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறதா இருந்தால் நடுவில் ஒரு சின்ன ஸ்லிட் மாதிரி போட்டுட்டு உள்ளே இருக்கிற அந்த விதைகள்லாம் எடுத்துருங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிட்ணும் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த விதைகளோடையே நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் பெரும்பாலான நேரங்க அந்த விதைகளை எடுத்துருவாங்க. ஏன்னா அது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். நான் அதை எடுத்துட்டு நான் 3ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பேட்டரில் நம்ம அந்த மிளகாவை நல்லா முக்கும் போது நல்லா டிப் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா அது கோட் ஆகிக்கும். ஸோ இது அப்படியே நம்ம ஹாட்டான ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு மிளகாய் பஜ்ஜி. நம்ம எப்படி நம்ம டீ கடையில் ரோட்டு கடையில் சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம டீ கடையிலலாம் கலர் பவுடர் போடுவாங்க. அது தேவையில்லாமல் அது உங்களுக்கு தேவை இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. அதர்வைஸ் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப சூப்பரான கிறிஸ்பியான ஒரு மிர்ச்சி பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இது 2 பக்கமும் நல்லா பொரிய விட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம சோடா உப்பெல்லாம் சேர்த்துருக்கோம், அதனால் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளேயும் நல்லா மாவு ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.